ஓம் சாந்தி. நான் ஆத்மா இருபுருவ மத்தியில் ஜொலிக்கின்ற நட்சத்திரமாவேன். நான் ஆத்மா இந்த ஷரீரம் அல்ல. நான் ஆத்மா இந்த சிருஷ்டி சக்கரத்தில் மிகவும் அழகான பாகங்களை நடித்து கலியுகத்தின் இறுதியில் இந்த சங்கம யுகத்தில் பரமாத்மாவையே எனது தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக கிடைக்கப் பெற்றுள்ளேன். பரமாத்மாவின் இந்த ஞானத்தின் மூலமாக 16 கலைகள் பொருந்திய சர்வகுண சம்பன்ன அஹிம்சா பரமோதரம் சம்பூர்ண நிர்விகாரி என்று மகிமைக்குரிய தேவதையாவதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த படிப்பின் மூலமாக நான் ஆத்மா கல்பத்தின் 3/4 பாகம் சுகமான வாழ்வு வாழ முடியும் என்பதை அறிந்திருக்கின்றேன். ஒரு பிறவியில் படிக்கும் இந்த படிப்பானது 21 பிறவிகளுக்கான சுகம் சாந்தி என்கின்ற ஆஸ்தியை பரமாத்மாவிடமிருந்து அடையச் செய்கின்றது. ஓம் சாந்தி. நம்ம எல்லாம் 21 பிறவிகளுக்கான சுகம் சாந்தி அடைவோமா மாட்டோமா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம 16 கலைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுல என்னென்ன கலைகள் ஞாபகம் இருக்கு? ஏதாவது ஞாபகம் இருக்குதா? முதல் கலை என்ன? ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன், ஓய்வெடுக்கும் கலை. ரெண்டாவது ஆர்ட் ஆஃப் டிவைன் பிஹேவியர், தெய்வீக நடத்தை இருப்பதற்கான கலை. ஆர்ட் ஆஃப் கீப்பிங் ஹெல்த்தி, ஆரோக்கியமாக இருப்பதற்கான கலை. ஆர்ட் ஆஃப் டீச்சிங், கற்பிப்பதற்கான கலை. ஆர்ட் ஆஃப் ரைட்டிங், எழுதுவதற்கான கலை. அப்புறம் ஆர்ட் ஆஃப் சஸ்டினன்ஸ், பாலனை செய்வதற்கான கலை. அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் மார்ச்சிங் அஹெட், தலைமை தாங்குவதற்கான கலை. ஆர்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா என்ன? கேளிக்கையாக இருப்பதற்கான கலை. இப்படி நம்ம 8 கலைகள் பார்த்தோம். ஆர்ட் ஆஃப் ஸ்வீட் டாக்கிங், அது கூட நம்ம போன தடவையே பார்த்துட்டோம். அதாவது இனிமையான வார்த்தைகளை, சொற்களை சொல்வதற்கான கலை. இப்பொழுது 10வதாக த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஹோப், அதாவது மற்றவர்களையும் மற்றவர்களிடையேயும் நம்பிக்கையை ஊட்டுவதற்கான கலை. அதாவது ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஹோப் அப்படின்னா இந்த இடத்துல மற்றவர்களையும் தன்னுடையவராக ஆக்குவதற்கான கலை. அதாவது ஹிந்தியில தூஸ்ரோங்கோ அப்னா பனானே கா கலான்னு போட்டிருக்கு. அதையே இங்கிலீஷ்ல த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஹோப்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி ஹிந்தியில இன்னும் ரொம்ப அழகாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை மற்றவர்களிடம் ஊட்டுகிறோம் என்றால், இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள், நம்மை போலவே இவர்களும் ஆக வேண்டும் அப்படிங்கிறதற்கான ஒரு நம்பிக்கையை ஊட்டும் கலை. ம் அதாவது இப்போ ஒரு உறவுகள்ல வர்றோம் அப்படின்னாலே அந்த உறவுகளுக்கிடையே
ஒருத்தர் இன்னொருத்தவரை முன்னேற்றுவதற்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். ஒரு உறவு அப்படின்னாலே, ஒரு சம்பந்தம் அப்படின்னாலே, இந்த சம்பந்தத்திற்கு ஆதாரமாக என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த சம்பந்தங்கள்ல ஒரு நல்ல ஒரு ஜென்டில்னஸ். இந்த சம்பந்தங்கள் மூலமாக ஒருவர் மற்றவரை எப்படி மேல தூக்கி விடலாம். அதுதான் நம்ம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, ஒருவர் மற்றவரோடு ஒரு சம்பந்தத்திலேயோ உறவுலையோ வரணும் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கிடையே அவங்க கிட்ட என்ன நல்ல குணங்கள் இருக்கிறதோ அது மூலமாக மற்றவரையும், மற்றவரிடம் என்ன நல்ல குணங்கள் இருக்கிறதோ அதன் மூலமாக இவர்களையும் தூக்கி விடணும். அதாவது காம்பன்சேட்டரி ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க. காம்பன்சேட்டரி ஃபோர்ஸஸ் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் என்கிட்ட இந்த நல்ல குணம் இருக்குது, விசேஷத்தா இருக்குது, இதன் மூலமாக உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி மற்றவர்கள் கிட்ட அந்த விசேஷத்தான ஸ்பெஷாலிட்டி இல்ல நல்ல குணம் இருக்குது, அதன் மூலமாக உங்களை முன்னேற்றுறேன். அப்ப என்ன ஆகும்? ஒருவர் மற்றவருடைய குணங்களினால் நிறைய ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? இதையே வந்து ஆப்போசிட் என்ன ஆகுது இப்போ இந்த கலியுகத்துல? இந்த உறவுகளுக்கிடையே ஒருவர் மற்றவரிடம் இருக்கின்ற குறைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா எப்பொழுது ஆத்மாவானது சம்பூர்ண தூய்மையை அடைகிறதோ அப்பொழுது எந்த கலை வரும் அப்படின்னா, ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கையூட்ட வேண்டும். அதே மாதிரி ஒருவர் மற்றவரின் நல்ல குணங்களை மட்டுமே பார்க்க வேண்டும். ம்? நாம நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். நிறைய இடங்கள்ல நமக்கு யாராவது ஒருத்தர் அந்த ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பாதையில ஏதோ ஒரு நம்பிக்கை விட்டிருப்பாங்க. அதனுடைய ஆதாரத்துல நம்ம முன்னேறி இருப்போம். உண்மையிலேயே இந்த சிருஷ்டி நாடக சக்கரத்துல பார்த்தோம்னா, நாம் ஆத்மாக்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, குரங்கு போல இருக்கின்றோம். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ராமாயணத்தின் கதையில கூட, குரங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விகாரங்களும் இருக்கின்ற அந்த நிலை. இந்த உலகத்துல எதை தொட்டாலும் எல்லாமே தப்பா முடியுதே அப்படின்ற ஒரு ஹோப்லெஸ் வேர்ல்டா இருக்கிற இந்த சமயத்துல, இந்த உலகமே துக்கமயமாக இருக்கின்ற இந்த சமயத்துல, ஒரு ஆரோக்கியமாகட்டும், ஒரு உறவாகட்டும், ஒரு பொருளாதாரமாகட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல முழுமையான திருப்தி இல்லாத இந்த கலியுக சமயத்துல பரமாத்மா வராரு. என்ன சொல்றாரு? அஹ், யாம் இருக்க பயமேன். அஹ், நமக்கெல்லாம் நம்பிக்கையூட்டுவதற்காக வராரு. அந்த நம்பிக்கையின் ஆதாரத்துல நாம என்ன பண்றோம்? நாம நம்மள தூய்மையாக்குகின்றோம். அப்ப நாம நம்மள தூய்மையாக்கும் பொழுது இதே வேலைய, பரமாத்மாவினுடைய இதே காரியத்தை நம்ம மற்றவர்களுக்காகவும் செய்கின்றோம். சோ அப்படி ஒரு கலைதான் மற்றவர்களையும் தன்னவராக மாற்றுவதற்கான ஒரு கலை. பாருங்க, நம்ம உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு சகோதர பார்வையோட பார்க்கல அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எப்படி போனா என்ன அப்படின்னு தான் நமக்கு தோணும். இங்க நம்ம வீட்லயே நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன யோசிப்போம்? ம் இவங்க நம்மள சார்ந்தவங்க, இவங்க நம்மள ஒருத்தர், இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம பண்ணணும், இவங்க வாழ்க்கையில எதுனாலும் நான் வந்து துணையா இருக்கணும், ஒரு நம்பிக்கையை ஊட்டணும், அப்படித்தானே நினைப்போம். அப்படி எப்படி பரமாத்மா இந்த உலகத்துல வந்து அத்தனை ஆத்மாக்களையும் தன்னுடைய குழந்தையாக ஆக்கி இந்த ஞானத்தை கொடுத்து நம்பிக்கை இல்லாத ஆத்மாக்கள் நடுவுல குரங்கு போல இருக்கின்ற நம்மள தேவதையா மாத்துறாரு. அதே போல இந்த உலகத்துல எனக்கு இது இல்ல அது இல்ல, எனக்கு ஒரு வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு, ஒரே துக்கமா இருக்குது, அப்படிப்பட்ட ஆத்மாக்களினுடைய மனதிலையும் நம்பிக்கையை நாம நிறைக்கணும். இந்த இந்த நம்பிக்கையை எப்படி நம்ம நிரப்ப முடியும் அப்படின்னா, பல விதங்கள்ல நிரப்பலாம். அதுதான் வந்து ராஜயோக தியானத்துல 4 முக்கியமான சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஞானம், ரெண்டாவது வந்து யோகா, மூணாவது வந்து தாரணா, நாலாவது வந்து சேவை. அப்ப யார் ஒருவர் பரமாத்மாவினுடைய ஞானத்தை கேட்டு அந்த ஞானத்தின்
விஷயங்களை இறைவனின் நினைவுல இருந்து அதை தனதாக ஆக்கிக்கிறது. இப்ப நம்ம மொதோ பாடத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் படிச்சோம். உதாரணத்துக்கு, மனதுல 4 விதமான எண்ணங்கள் வருது. எதிர்மறை எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்ப இந்த ஞானத்தின் மூலமாக, ஓ, இதெல்லாம் வீணான எண்ணம், இதெல்லாம் சாதாரண எண்ணம், இதெல்லாம் எதிர்மறை எண்ணம், இந்த வீணான எண்ணங்கள்னாலையும் எதிர்மறை எண்ணங்களினாலும் என்னுடைய சக்தியானது ரொம்பவுமே வீணடிக்கப்படுது, எனக்கு ட்ரெயின் ஆகுது அப்படின்னு இந்த ஞானம் கிடைத்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? அதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். சில நேரங்கள்ல வீணான எண்ணம் வந்தாலும் நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியல. அப்ப என்ன சொல்லப்பட்டது? எந்த அளவுக்கு நாம ஆத்ம உணர்வுக்கு பரமாத்மாவை நினைவு செய்கிறோமோ ஆத்மால சக்தி வரும், புத்திக்கு சக்தி வரும். அந்த புத்தியினுடைய சக்தியின் மூலமாக மனதில் எழுகின்ற எண்ணத்துக்கு மேலையும் கூட நாம ஆளுமை செலுத்த முடியும். அப்படின்னு அப்படின்னெல்லாம் நம்ம இந்த ஞானம், அதுக்கப்புறம் யோகா, இந்த ரெண்டினுடைய ஆதாரத்துல நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம இன்கல்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும், நான் எல்லாரையும் எப்படி பார்க்கணும், சமநோக்கு பார்வை பார்க்கணும், எனக்குள்ளே எந்த விதமான அவகுணங்கள் வந்துடக்கூடாது, நான் எல்லார்கிட்டையும் இனிமையா பேசணும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஞானத்தின் மூலமாகவும் பரமாத்மாவின் நினைவின் மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அதுக்கு பேரு தான் தாரணா, அதாவது இன்கல்கேஷன். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா ஆறோமோ அந்த அளவுக்கு வீடே எப்படி இருக்குது. முன்னெல்லாம் எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் ஆயிட்டு இருந்த நாம, சிடுசிடுத்துட்டு இருந்த நாம, இப்ப நிறைய நம்மளை பத்தி யோசிக்கிறோம். ம் வெளி உலகம் ஒண்ணு, உள் உலகம் ஒண்ணு. கர்ம விதினா ஏன், ஏன் இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, இதை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாக, ஆழ்ந்த அறிவின் மூலமாக, அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமாக இப்ப என்ன பார்க்கிறோம்? நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கணும், எப்பயுமே மகிழ்ச்சியா இருந்து மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியா கொடுக்கணும். சோ இப்படி தனது சுய மாற்றத்தின் மூலமாக நம்ம மனதையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி நம்ம எல்லாருக்குமே என்ன பண்றோம்? ஆசீர்வாதங்களை கொடுக்கிறோம். எந்த அளவுக்கு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு தீங்கு செய்றாங்க அப்படின்னா அது ஒரு கர்ம கணக்கு. சோ அவங்க பிளாக் பால் போட்டா கூட நம்ம ஒயிட் பால் தான் போடணும். அப்படி அந்த அளவுக்கு மனமானது பாசிட்டிவிட்டினால நிறைஞ்சிருக்கு. அப்ப இந்த மனதோடு நம்ம எல்லாருக்கும் என்ன பண்றோம்? நல்ல குட் விஷஸ் தான் கொடுக்கிறோம். அப்படி மனதின் மூலமாகவும் சேவை செய்கின்றோம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும். இப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம படிச்சோம், இதனால பயன் பெறுகின்றோம் அப்படின்னு வாட் எவர் இட் இஸ், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதனுடைய ஆதாரத்துல நம்ம சேவையில ஈடுபடுறோம். ஏன்? நம்மை போல மற்றவர்களும் ஆக வேண்டும். இது கூட ஒன் ஆஃப் த ஆர்ட். சோ எப்பொழுது ஆத்மா இந்த 16 கலைகள் நிரம்பி இருக்கிறதோ, இதுவும் ஒன் ஆஃப் த கலை. அதாவது அந்த ஆத்மாவால சும்மா இருக்கவே முடியாது. எப்படியாவது நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கையூட்டி அவர்களையும் இந்த கலியுக மலையிலிருந்து விடுவித்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். அதனுடைய ஆதாரத்துல சில பேர் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய உடல் மூலமாக சேவை செய்வாங்க, மனம் மூலமாக செய்வாங்க, பொருள் மூலமாக செய்வாங்க. யார் தன்னுடைய கனெக்ஷன்ல வந்தாலும் இந்த ஞானத்தை பத்தி சொல்லுவாங்க. சோ இப்படி இந்த கலையானது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வளர ஆரம்பித்து விடும். ஓகேயா? கிளியர்? ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஹோப். கிளியராப்பா? இதுக்கு படம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, 10ல ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஹோப். இங்க ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஹோப், ஆர்ட் ஆஃப் மேக்கிங் அதர்ஸ் ஒன்ஸ் ஓன். பாருங்க, ஒரு காந்தம் காமிச்சிருக்கிறாங்க. தான் காந்தத்தை போல, அதாவது ரொம்ப அட்ராக்டிவா தனக்குள்ளே நல்ல குணங்கள் நிரப்பி அந்த அட்ராக்ஷன் மூலமாக மற்றவர்களையும் என்ன பண்றாங்க? கவர்ந்து இழுக்கிறாங்க. அதுதான் ஆர்ட் ஆஃப் மேக்கிங் அதர்ஸ் ஒன்ஸ் ஓன். நம்மளுடைய மனமானது ரொம்ப தூய்மையா இருக்குது, அன்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம மற்றவங்கள கவர்ந்து இழுக்க வேண்டியதுல அவங்களாவே கவரப்படுவார்கள். கரெக்டா? அதுதான் ஆர்ட் ஆஃப் மேக்கிங் அதர்ஸ் ஒன்ஸ் ஓன். ம் பாருங்க, அழகா காமிச்சிருக்காங்க. இந்த காந்தம் இருக்குது, அவர்கள் காந்தம் போல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே அவ்வளவு ஒரு நல்ல சுப பாவனை. சுப பாவனைனா வெல்விஷரா இருப்பாங்க. நம்ம யாரு சந்திச்சாலும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு வெல்விஷர், அந்த தன்மையானது அவங்களுக்குள்ளே நிறைஞ்சிரும். அடுத்து ஆர்ட் ஆஃப் லீடர்ஷிப், அதாவது தலைமை தாங்கும் கலை. பாருங்க, லீடர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் மற்றவர்களையும் விழித்திழச் செய்வாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இவங்க ரொம்பவுமே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்ப அவங்கள தானே லீடர்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு மேனேஜருக்கும் லீடருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மேனேஜர் என்ன நினைப்பாங்க? தனக்கு கீழே எல்லாரும் வேலை செய்யணும், ஆனா தான் மட்டும்தான் மேனேஜரா இருக்கணும். அதாவது தனக்கு கீழே வேலை செய்யறவங்க அவங்க செய்த தவறுகளை அவங்க மேலதான் வந்து திணிப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது நல்லது செஞ்சிருந்தா அவங்கள் மூலமாக ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா மேனேஜர்ஸ் என்ன செய்வாங்க? அதை தனதாக்கிக்குவாங்க. ஸோ ஆர்ட் ஆஃப் லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாரொருவர் மற்றவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவுமே என்கரேஜ் பண்றாங்களோ, யாரொருவர் தன்னை ஒரு சாம்பிளாக வச்சு மற்றவர்களையும் முன்னேற்றுகிறார்களோ, அவர்களை தான் தலைமை தாங்குபவர்னு சொல்ல முடியும். இது கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் இல்லையா? அவங்க அவர் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஒரு மிஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த மிஷன் ஃபெயிலியரை வந்து தன் மேல பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு தலைமை அப்படின்னா, என்ன நடந்தாலும், ஏதாவது தவறு நடந்தா அந்த பொறுப்பை தன் மீதும், ஏதாவது நல்ல நடந்தா அதை வந்து டீமுக்கும் அர்ப்பணிப்பாங்க. அப்படி ஒரு ஒரு கேரக்டர். எது இருந்தாலும், ஒரு தடங்கள், ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா தன்னை முன்ன வைப்பாங்க. பிரம்ம பாபாவினுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுக்கணும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா தன்னை வைப்பாரு. வேற யாருக்காவது ஒரு சான்ஸ் தரணும், அவங்கள அவங்கள வந்து ஒரு உலகத்தினுடைய பார்வையில வெளிப்படுத்தணும், அதாவது அவங்க பாப்புலர் ஆகணும் அப்படின்னா அவங்கள முன்ன வைப்பாரு. ஸோ இதுக்கு பேரு ஆர்ட் ஆஃப் லீடர்ஷிப், தலைமை தாங்கும் கலை. கிளியராப்பா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆர்ட் ஆஃப் லீடர்ஷிப், தலைமை தாங்கும் கலை. ஓகே. அடுத்து வந்து 12வது ஆர்ட், த ஆர்ட் ஆஃப் லேர்னிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்ட் ஆஃப் டீச்சிங், கற்பிக்கும் கலை. அதே போல கற்கும் கலையும் இருக்குது. ம். நம்ம எப்போ வந்து நம்ம மாறணும்னு நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம ஒரு விஷயத்த கற்றுக்கொள்வோம். நம்ம நம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட், நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, இந்த வயசுக்கு மேல என்னத்த நான் கத்துக்க போறேன் அப்படின்னுலாம் இருக்கிறவங்க சுய மாற்றத்திற்கு உள்ளாகவே மாட்டாங்க. இப்ப பிரம்ம பாபாவோட லைஃப் பாத்தீங்கன்னா, அவருக்கு 60 வயது ஆகும் பொழுதுதான் பரமாத்மா அவருடைய சரீரத்துல அவதாரம் செய்கிறார். அப்ப 60 வயதிலிருந்து தன்னுடைய 90வது வயதுல தான் வந்து அவர் வந்து சம்பூரணமாறாரு. ம். அதாவது 36ல பரமாத்மா இவருடைய உடல்ல அவதரிக்கிறார். அதுக்கப்புறம் 69ல இவரு வந்து அவ்யக்தமாறார். அதாவது அவ்யக்தமாறாருன்னா தன்னுடைய சரீரத்தை விடுறாரு. அப்ப கிட்டத்தட்ட 33 வருடம் அவர் இந்த ஆன்மீக முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 60 வயசுக்கு பிறகு இந்த இறை ஞானத்தை கேட்டு தனக்குள்ளே எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா, அவர் உண்மையிலேயே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறார். அஹ் அப்ப எவ்வளவு நான் கற்க வேண்டும், எவ்வளவு ஒரு பணிவுத்தன்மை வேண்டும். பாருங்க, ஒரு 60 வயசுக்கு ஆன பிறகு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற அந்த தருணத்துல, இனி எல்லாம் வந்து என்ன, நான் பேசாம ஓய்வா இருந்துக்கிறேன் அப்படின்றது அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி ஒரு வயதுல தன்னை முழுமையாக மாற்றிக் கொள்வதற்காக இந்த இறை ஞானத்தை படிச்சு அந்த ஓல்டு ஏஜ்லயும் தன்னை ஒரு இறை மாணவனாக கருதினாரு. அஹ் இந்த நம்ம ஒண்ணு ஒரு விஷயத்த கற்கணும் அப்படின்னா கூட
நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். இதை நான் தெரிஞ்சுக்கணும், அதை நான் தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு இன்குசிட்டிவ்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை நான் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு தாகம். அப்ப உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பிரம்ம பாபாவுக்கு அந்த தாகம் இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த தாகம் இல்லாம நம்மளால அதை கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்றது விஷயம் கடினமாக இருந்தாலும் கூட நான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற அந்த தாகம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்ம அதை மீறி நம்ம கத்துக்குவோம். இல்ல யாராவது நம்மள ஃபோர்ஸ் பண்ணா கத்துக்குவோமா சொல்லுங்க? ம் யாராவது ஃபோர்ஸ் பண்ணா நம்ம ஏதாவது கத்துக்குவோமா? தனக்குன்னு தேவை இருக்கணும். எனக்கு இது வேண்டும். ஏன் வேண்டும், எதுக்கு வேண்டும், எனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தாகமாக இருக்கும் பொழுது, அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓ, இவங்க இப்படி சொன்னாங்கல்ல, அப்ப இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ரீசன், இதுல என்ன, இது மாதிரி விஷயங்கள் வேற என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்களை மனம் தேட ஆரம்பிக்கும். பாருங்க, உங்க எல்லாருக்குமே இந்த ஆன்மீக தேடல் இருக்குது. அப்படி ஆன்மீக தேடல் இல்லைன்னா உங்களால இதை கத்துக்கவே முடியாது. இதுல நிறைய பேரு பலதரப்பட்ட ஏஜ் குரூப்ல இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு ஆம், ஓரளவு 40, 45, 50 தாண்டினவங்க தான். கரெக்டா? நிறைய பேர் 50 தாண்டினவங்க இருக்கிறீங்கல்ல. சரி, இப்படி பிரம்மா பாபா கூட தன்னுடைய 60 வயதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம், ம், ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை ஒரு இறை மாணவனாக கருதினாரு. அதற்கு ஆதாரமாக என்ன இருந்தது? இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தாகம். அப்ப இந்த ஆத்மாக்குள்ள எப்பொழுது நாம் அந்த தூய்மையை அடைகின்றோமோ அப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தாகம் இருப்பது கூட ஒரு கலைதான். இது கூட ஒரு கலை தானே. இந்த கலை இல்லாம வேற எதையாவது கத்துக்க முடியுமா? இப்ப பாருங்க, நம்ம ஒருத்தருக்கு கற்பிக்கணும் அப்படின்னா நாம அதை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருந்தாதான் நம்ம இன்னொருத்தர்களுக்கு கற்பிக்கவே முடியும். இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லித் தரேன் அப்படின்னா நான் கற்பிக்கின்றேன். இப்போ அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் புரியல. இப்ப நான் உண்மையிலேயே நல்ல ஒரு கற்பிக்கும் ஆசிரியரா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு எப்படி சொன்னா இது புரியும். சோ இத கூட நான் லேர்ன் பண்ணணும் இல்லையா? யார் ஒருவர் எப்படி கற்பித்தால் இது அவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க கற்றுக்கொள்கிறார்களோ, அவரால் தான் நல்லாவும் கற்பிக்க முடியும். கரெக்டா? ம் இந்த பாத்தீங்கன்னா இந்த கலைகள் எல்லாமே ஒண்ணு ஒன்னொன்னோட சம்பந்தப்பட்டிருக்கும். யார் ஒருத்தர் தலைமை தாங்கும் அந்த ஒரு குவாலிட்டி இருக்குதோ அவங்களால தான் மத்தவங்களுக்கு கற்பிக்க முடியும். அப்படி கற்பிக்கும் பொழுது ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா அவங்க இருப்பாங்க. ரொம்ப ஒரு சுயநலமில்லாத அன்போடு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. யார் ஒருவர் தலைமை தாங்கும் அந்த அந்த குவாலிட்டி இருக்குதோ அவர்கள் எல்லாரையும் எப்படியாவது முன்னேற்றணும். எல்லாரையும் எப்படி பார்ப்பாங்க? இவர் என்னுடையவர் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுவரை பார்த்த எல்லா கலைகளும் ஒன்று இன்னொன்றோடு சம்பந்தப்பட்டிருக்கும். ம் அந்த ஆத்மாவுக்கு புரியவே இல்லைன்னா கூட, புத்தி கல்லா கூட இருந்தா கூட, அந்த ஆத்மாவுக்கு ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க, எனக்கு சரியா புரியல அப்படின்னா அவங்கள புறக்கணிக்க மாட்டாங்க. ஆர்வம் இருக்கின்ற இந்த ஆத்மாவுக்கு எப்படியாவது நான் நம்பிக்கை ஊட்டணும், எப்படியாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. சோ இந்த எல்லா கலைகளும் ஒன்று மற்றொன்றோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து பாருங்க, 13வது கலை, பியூட்டிஃபுல்லான கலை. ஆர்ட் ஆஃப் அகாமடேஷன். அப்படின்னா இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு என்ன சொல்றது, காரிய விவகாரம் பண்றோம், அதாவது நம்ம பேசுறோம் பழகுறோம். அப்போ அவங்க கிட்ட சில கெட்ட விஷயங்கள் கூட இருக்கும். இப்ப அந்த நம்ம என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கோட, என்ன மாதிரி ஒரு இன்டென்ஷனோட அவங்க கூட பழகுறோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பழைய சமஸ்காரங்கள், கெட்ட அவகுணங்கள் கூட நீங்கிவிட வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கையை நான் பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை
மத்தவங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க. இப்ப நம்ம ஒருத்தர் கூட நம்ம பழகுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்களோட குறை நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ஆர்ட் ஆஃப் அக்கமடேஷன், அதாவது பரிவர்த்தனை செய்வதற்கான, பரிவர்த்தனைனா புரியுதா? மாற்றம் செய்வதற்கான கலை அவங்கக்குள்ள இருந்ததுன்னா, அவங்களோட குறை அவங்க வாய் விட்டு வேற எங்கேயுமே போகாது. ஏய், உனக்கு தெரியுமா, அவ அப்படி நடந்துக்கிட்டா, இது கூடவா தெரியாது, எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறது, இப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஏன் சொல்லுங்க. பாருங்க, இந்த கலையெல்லாம் தொடர்பு படுத்தி பாருங்க. யாரொருவர் மற்றவர்களையும் தன்னுடையவராக நினைக்கிறாங்களோ, அவங்களோட அவகுணங்களை, அவங்களோட பலகீனங்களை வெளியே போய் சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ பழைய சமஸ்காரம் இருக்கு, அவங்க தன்னுடைய வாழ்க்கைய மாத்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த குறை என்கிட்ட இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன? எனக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை வைத்து இவர்களுக்குள்ளே ஒரு பரிவர்த்தனைய கொண்டுட்டு வந்துடணும். அப்ப அவங்க கிட்ட இருக்கிற குறை என்கிட்ட இருக்கிற மாதிரி பிரம்ம பாபா அப்படிதான் பாப்பாராம். அப்படின்னா என்ன மீனிங்? தனக்கு இறை ஞானம் இருக்கிறது, இறைவனினுடைய சக்தி எனக்கு இருக்குது, இந்த துணை கொண்டு எந்த ஒரு ஆத்மாவையும் என்னால முன்ன கொண்டுட்டு வந்துட முடியாதா என்ன? அப்ப என்னால முடியலன்னா குறை அங்க இல்ல, எனக்குத்தான் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கான சக்தி இல்லை. புரியுதுங்களா? இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆழமான பாயிண்ட். எப்படி பாப்பாரு பிரம்ம பாபா? இப்ப என்ன பிரம்ம பாபா பாக்குறாரு, என்கிட்ட ஏதோ ஒரு பலகீனம் இருக்குது. இப்ப பிரம்ம பாபா என் கூட வந்து பேசுறாரு, எனக்கு வந்து புத்தி சொல்றாரு, எனக்கு எல்லாமே செய்விக்கிறாரு, நிறைய விஷயங்கள்ல என் கூட டீல் பண்றாரு. இப்ப நான் மாறலன்னா பிரம்ம பாபா அப்படி நினைக்க மாட்டாரு, இதுக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாரு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, பிரம்மனே வந்தா கூட உன் தலையெழுத்த மாத்த முடியாது. ஆஹா, அந்த பிரம்மனே வந்தாதான் உன் தலையெழுத்த மாத்த முடியும் சொல்லுவாங்கல்ல. உன்னை படைச்ச பிரம்மனே வந்தாதான் இந்த உன் தலையெழுத்த மாத்த முடியும் அப்படிதானே சொல்லுவாங்கப்பா. என்ன சொல்லுவாங்க? இல்ல வந்தா கூட மாற மாட்டான்னு சொல்லுவாங்களா? அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மேல எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல. அப்ப எப்படி இந்த ஆர்ட் ஆஃப் அக்கமடேஷன் வரும்? யாரொருவர் மற்றவர்களுடைய குறையை தன் குறையாக கருதி அவர்களுடைய முன்னேற்ற பாதையில தன்னை கொடுக்கறாங்களோ, அவர்கள் அவர்களுடைய குறைகளை வேற எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. அப்படித்தான் பிரம்ம பாபா இருந்தாங்க. ஏன் பிரம்ம பாபா பிரம்ம பாபா இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரை கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, இந்த 16 கலைகள் நிரம்பிய சம்பூர்ண தேவதையாக அவரு ரெடி ஆயிட்டாரு. இன்னும் ஏன் சொர்க்கவாசல் சிறக்காம இருக்குது, இன்னும் ஏன் இந்த சங்கம யுகம் முடியாம இருக்குதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அஸ். நம்மெல்லாம் ரெடி ஆகணும். அப்ப ஏற்கனவே ஒருத்தர் ஆயிருக்கிறாரு, அவங்க கிட்ட இந்த 16 கலைகள் இருக்குது. அவங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கையில இந்த 16 கலைகளை வெளிப்படுத்தினாங்க, ஒரு முன்னுதாரணமாக அவர் இருந்திருக்கிறார். சோ அந்த விஷயம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு பிரம்ம பாபாவினுடைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அப்படித்தான் அவர் நடந்துக்குவாரு. யாருடைய குறைகளையும் தன்னுடைய குறையாக பார்ப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களுடைய குறைகளை களைவதுதான் என்னுடைய தலையாய கடமை, அதற்காக நான் என்ன சேவை செய்யணும் அப்படி யோசிப்பார். அதுவன்றி அவர்களை பற்றி எந்த விதமான அவநம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்காது. அந்த குறைகளை வேற எங்கேயும் போய் சொல்ல மாட்டார். சோ இது வந்து ஆர்ட் ஆஃப் அக்கமடேஷன். பாருங்க, நமக்குள்ளே இத்தனை கலைகளும் நிரம்பணும். எப்படி வந்து நம்ம 7 குணங்கள் ஆத்மா கிட்ட இருக்குது, அந்த ஸ்வரூபமா ஆகணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, நாம தூய்மை அடையும் பொழுது நமக்குள்ளே இந்த 16 கலைகள் நிரம்பணும். அப்ப இந்த 16, இப்ப இது கூட ஒரு செக்கிங் பாயிண்ட் தானே. எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருதா, இந்த மாதிரி எண்ணம் வருதா அப்படின்னு கூட நம்ம செக்கிங் பாயிண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து த ஆர்ட் ஆஃப் சேஞ்சிங் வேஸ்ட் இன்டு பெஸ்ட். வேஸ்ட் இன்டு
பெஸ்ட். அதாவது நம்ம இந்த ரீசைக்ளிங், அப்புறம் வந்து அப்சைக்ளிங் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம அதாவது தேவையில்லாத பொருள்களை எல்லாம் வச்சு ஒரு உபயோகமான பொருளை கொண்டுட்டு வருவது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அது வீணானதாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக கூட இருக்கலாம். அத வந்து எந்த ஒரு நெகட்டிவையும் வீணானவற்றையும் நல்லதாக மாற்றுவதற்கான ஒரு கலை. ம். அப்போ இப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஒரு குட் ஹாபிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளை பார்க்குறவங்களுக்கே அது இன்ஸ்பயர் ஆகணும். உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய டயட் ஆகட்டும், இல்லை நான் வந்து எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றேன், எப்படி வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் வச்சிருக்கிறேன், இத மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. என்னுடைய நல்ல பழக்கங்கள், நான் வாழுகின்ற விதமே வந்து மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையணும். மற்றவர்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டை கூட ஈஸியா விடுவதற்கான ஒரு சக்தியை தரணும். ஆமாப்பா, எந்த நேரம் எதை பார்த்தாலும் ஸ்வீட்டை கண்ட உடனே எடுத்து வாய்க்குள்ள போட்டுடுறேன். எவ்வளோ கஷ்டமாகுது. நீங்க பாருங்க எப்படி இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க ஃபிட்டா இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த வயசுலயும் இவ்ளோ சுறுசுறுப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது, நம்ம இதன் மூலமாக நாம் அடைந்த நன்மை அவர்களுக்குள்ளே ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப அவர்களுடைய வேஸ்ட்டை கூட பெஸ்டா மாற்றுவதற்கான ஒரு சக்தியை நம்மளால கொடுக்க முடியும். அப்படித்தான் பிரம்ம பாபா தன்னுடைய பழைய சமஸ்காரங்கள், பழைய அந்த பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் அவர் விட்டாரு. பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தரை பார்த்துருக்குறோம். அவங்க வந்து ரொம்ப ஹெவியா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா ரொம்ப டல்லா இருந்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு 3 4 வருஷம் கழிச்சு அவங்கள பாக்குறோம். ஆளே மொத்தமா மாறி இருக்கிறாங்க. அப்ப நம்ம கேட்போம்ல, எப்படிப்பா இப்படி எல்லாம் ஆச்சு ஆச்சு அப்படிங்கும் பொழுது அவங்க தன்னுடைய கதையை சொல்லுவாங்க. அப்ப நமக்குள்ளே சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், இல்ல போராடிட்டு இருப்போம். அந்த நேரத்துல அவர்களுடைய விஷயத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்படுதுல்ல. அது போல பிரம்ம பாபா வாழும் பொழுது எப்படி இருந்தார் அப்படின்னா, தன்னுடைய எல்லா பழைய சமஸ்காரங்கள், பழைய ஹேபிட்ஸ் இதையெல்லாம் ரொம்ப ஈஸியா கிவ் அப் பண்ணாரு. அவரை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது, நம்மளும் இது மாதிரி ஆகணும் அப்படின்னு. இதுதான் ஆர்ட் ஆஃப் சேஞ்சிங் வேஸ்ட் இன்டு பெஸ்ட். வீணானவற்றை அஹ், உபயோகமானதாக ஆக்குவதற்கான கலை. ம்? நம்ம மத்தவங்க கிட்ட இருக்கிற வீணானதை பார்த்தோம்னா நம்ம விமர்சனம் பண்றோம். இவங்க அப்படி இவங்க இப்படின்னு. அப்படி இல்லாம நாம ஒரு முன்னுதாரணமாக இருந்து அவர்களுக்குள்ளேயும் அந்த சக்தியையும் தைரியத்தையும் நிரப்பணும். அதுதான் இந்த ஆர்ட். அடுத்த ஆர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது என்ன மேலாண்மை செய்தார். ம், ஒரு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்கள அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நல்லபடியா காரியங்களை குறைந்த ரிசோர்சஸ் வச்சு செஞ்சு முடிக்கிறாங்களா அப்படிதானே பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு வேலையை ஒரு 3 மணி நேரத்துல செய்யலாம். இப்ப நம்ம அந்த ஒரு கரெக்டான அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க 3 மணி நேரம் செய்யற வேலையை 6 மணி நேரம் செய்வாங்க. இல்ல வந்து தேவையில்லாம நிறைய செலவழிச்சு ஒரு காரியத்தை முடிப்பாங்க. அதாவது ரிசோர்சஸ்னு வச்சாச்சுன்னா டைம் இருக்கலாம், மணி இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் இல்லையா? டைம் இருக்கலாம், மணி இருக்கலாம், இல்ல வந்து ஒருத்தர் செய்ய வேண்டிய காரியத்தை 4 பேர் செய்ய வைக்கலாம். இதெல்லாம் வந்து ரிசோர்சஸ் ஜாஸ்தியா யூஸ் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப ஆர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா சின்ன அஹ், இடுபொருள் பெரிய லாபம். நம்ம போடுற உழைப்பு சின்னதா இருக்கணும், ஆனா பலன் பெருசா இருக்கணும். அதுக்கு பேரு தான், அதை செய்ய முடியறவங்கள தான் என்ன சொல்ல முடியும்? இந்த நிர்வாகம் செய்கின்ற கலை அல்லது மேலாண்மை செய்கின்ற கலை ரெண்டும் எடுத்துக்கலாம் இல்லையா? சோ இந்த 16 கலைகள்ல இப்படிப்பட்ட ஆர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் செய்கின்ற கலை கூட மிக முக்கியமான கலை. பாருங்க, ஒரு எண்ணம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது.
நம்ம எங்க இருந்து நம்மளுடைய நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறோம்? ஆன்மீகத்துல இந்த கிளாஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? என்னுடைய நிர்வாகமானது என்னுடைய எண்ணத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கும் முன்னாடி கூட நம்ம என்ன சொல்றோம்? நிறைய விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த உலகத்துல இருக்குது. இதையும் கேளு, அதையும் கேளு, இதையும் பாரு, அதையும் பாரு. அப்ப நம்ம மேலாண்மையே பண்ணல. எது வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் பார்த்து, எந்த எண்ணம் கரெக்டான எண்ணமோ அதுல சிக்கனத்தை கொண்டுட்டு வரும் பொழுது எல்லாத்துலயும் ஒரு சிக்கனம் வந்துருது. கொஞ்சம் மூலமாக பெரிய பலனை கொண்டுட்டு வர முடியுது. சோ இதுதான் ஆர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ம் அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? அதே மாதிரி யாருக்கிட்ட எந்த திறமை இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது கூட ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை, இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்கை செய்ய முடியும் அப்படின்னா அந்த டாஸ்கை அவங்க கிட்ட கொடுக்கறதன் மூலமாகத்தானே அந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டோ இல்லை எந்த ஒரு விஷயமோ முழுமை பெறும், ஃபாஸ்டாவும் நடக்கும். ஸோ அது கூட ஒரு ஆர்ட் தான். ஒருத்தரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தா இவங்க கரெக்டா பெர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்து கடைசி ஆர்ட் ஆஃப் அப்சார்பன்ஸ். அப்சார்பன்ஸ் அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் அப்சார்பன்ஸ் அப்படின்னா ஹம், இப்போ ஒரு கடல் இருக்கு பாருங்களேன். கடல்ல எந்த ஒரு வேஸ்ட் வந்தா கூட வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லா அது தனக்குள்ளே அப்சார்ப் பண்ணி அதை பரிவர்த்தனை பண்ணிடும். சுனாமி வருது, அப்ப கடல் கொந்தளிக்குது, கடல்ல உள்ள இருந்து இருக்கிற வெளியே பொருள் எல்லாம் வெளியே போகுது, அது அப்நார்மல் கண்டிஷன். பட் சாதாரணமா நதியெல்லாம் கடல்ல கலக்குது. என்ன விஷயத்த என்ன விஷயம் கொண்டுட்டு வந்தாலும் அது ஃபுல்லா தன்னை உள்ளடக்கிக்குது, கரெக்டா? அது போல இந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அவர்கள்கிட்ட எந்த வீக்னஸ் இருந்தாலும் சரி, அதை இவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு. நம்ம கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிறதையே காட்டாம நமக்குள்ளே சக்தியை நிரப்புகின்ற ஒரு தன்மை. இப்ப எனக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க, நீங்க என்கிட்ட வீக்னஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அது ஆனா உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வீக்னஸ் மாறும் அளவிற்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்க. அதை நீங்க ஹெல்ப் பண்றீங்கங்கிற கூட தெரியாத அளவிற்கு எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு சக்தியை தட்டி எழுப்புகின்ற விதமாக உங்களுடைய நடவடிக்கை என் கூட இருக்குது. புரியுதுங்களா? இல்ல கஷ்டமா இருக்குதா? எனக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருக்குப்பா. ம் புரியுதா? புரியல? இப்ப ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. இப்போ நீங்க என்கிட்ட என் கூட பழகுறீங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னை பார்த்த உடனே, இதுல நீ வீக்கா இருக்கிற, இதை நீ சரி பண்ணிக்க, அப்படிதானே சொல்லுவோம் நம்ம சாதாரணமா. ஆனா ஆர்ட் ஆஃப் ஆனா ஆர்ட் ஆஃப் அப்சார்பன்ஸ் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவங்களுக்குள்ளே அந்த வீக்னஸை மாற்றிக்கொள்வதற்கான சக்தியை நிரப்பி அவங்கள அந்த வீக்னஸ்ல இருந்து வெளியே கொண்டுட்டு வந்துருவாங்க. இப்ப புரியுதுங்களா? ஆர்ட் ஆஃப் அப்சார்பன்ஸ். அதாவது எனக்குள்ள வீக்னஸ் எனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா அத மத்தவங்க வேற சொல்லிட்டாங்கன்னா இங்க மனசு சங்கடப்படும்ல, கஷ்டப்படும்ல. ஓ, நான் இதுக்கு கூட லாய்க்கு இருக்கிறேனே அப்படின்னு. ஆனா இந்த ஆர்ட் ஆஃப் அப்சார்பன்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நமக்கே தெரியாம நம்ம வீக்னஸ நமக்குள்ள இருக்கின்ற நமக்கு தெரியாத அந்த சக்தியை தட்டி எழுப்புவாங்க. இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. ஆனா நமக்கு இந்த ஃபீலிங்கே வராது. அதாவது இவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்குள்ளே இருக்கிற வீக்னஸ சரி பண்ணுவதற்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாது.
அவங்க கூட அவங்க கூட நம்ம பழகும்போது அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி, அப்படி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். நமக்கு இருக்கிற வீக்னஸ் நமக்கே தெரியாத அளவிற்கு நமக்குள்ளே இருக்கின்ற சக்தியை கொண்டு வருகின்ற அந்த ஒரு கலை, அதுதான் ஆர்ட் ஆஃப் அப்சார்பன்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் புரியுதுங்களா? இந்த கிளாஸோட எடுத்துக்கலாம்ல சிஸ்டர்? நம்ம ஆத்மா வந்து கலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்ப இந்த கிளாஸ் மூலமா ஆத்மாவுடைய சக்தியை வந்து நம்ம வெளிக்கொணர்ந்தோம். ம். எஸ். ஸோ இப்போ இந்த 16 கலைகள் கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று மற்றொன்றோடு தொடர்புடையது. இந்த 16 கலைகள் மூலமாக நம்ம எல்லா ஆத்மாக்களையும் எப்படி நாம முன்னாடி கொண்டுட்டு வரணும், அதற்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு செல்ஃப்லெஸ் லவ் ஆகட்டும், இல்ல வந்து இவங்க நம்முடையவர் அப்படின்னு நினைக்கிற விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஆத்மாவினுடைய அந்த சம்பூர்ண தூய்மையின் ஆதாரத்துல இருக்குது. அதுதான் அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. பி அன்லிமிட்டெட். பி லிமிட்டெட்னா என்ன அர்த்தம்? நான் எனதுல வர்றது, என் குடும்பம், என்னோட உறவினர்கள், என்னோட விஷயம், என்னுடைய ஐடியா, இதெல்லாம் வந்து எல்லைக்குட்பட்டது. எப்ப நாம சம்பூர்ண தூய்மை உடைய ஆத்மாவாக ஆகின்றோமோ அப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். ஓகே. ஸோ இதோட 16 கலைகள் முடியுது. இது இல்லாம சில விஷயங்கள் ஆஹ் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்ப நாம மனித உடல்ல இருக்கிறோம். எந்த பிறவியலாவது நம்ம ஏதாவது ஒரு விலங்கின் விலங்காக பிறந்திருப்போமா? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு எல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க. மாணிக்க வாசகர் பாடினதுன்னு நினைக்கிறேன் இது. அதாவது இதுல என்ன அப்படின்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பாவனை. என்ன பாவனை? நான் இப்ப வீடு பெற வேண்டும், வீடுற வேண்டும், உன்னுடைய திருவடிகள் எனக்கு கிடைச்சது, நான் வீடுற வேண்டும். இந்த வீடு பேற்றினை பெறுவது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நான் எத்தனை ப்ராசஸ கடந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? இது ஒரு எக்ஸாஜுரேஷன். ஒரு விஷயத்த பெருமையா சொல்லணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாஜுரேட் பண்றது. உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது மாதிரி நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம அடைய பெறுவது பெரிய மகத்தான விஷயம். அதை அடைவதற்கு நம்ம எவ்வளோ ஸ்டேஜஸ கடந்து வரணும் தெரியுமா? அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டுட்டு வருவதற்காக என்ன சொல்லி சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ லட்சம் ஆம், உயிரினங்களாக பிறந்து கடைசியா இந்த மானிட பிறப்பி கிடைச்சிருக்கு. அதனால ஔவையார் கூட சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இதற்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னா, நான் இப்ப மனுஷனா இருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்குது. இந்த அறிவின் மூலமாக நான் தேவராக ஆக முடியும். அப்ப நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், அதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி சில எக்ஸாஜுரேஷன், சில பாவனை சொல்லப்பட்டிருக்கிறே தவிர, மனித ஆத்மாக்கள் எப்பொழுதுமே மனித ஆத்மாவாகத்தான் பிறக்கணும். இன்னொரு விஷயம் கூட எதற்காக இப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்கின்ற கர்மங்கள் மீது நமக்கு ரொம்ப கவனம் வேணும். நம்ம கர்மங்கள் தவறாக போணுச்சுன்னா நாம கீழான பிறப்பு பிறந்து அது கஷ்டப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு பயத்தை, ஒரு கர்மத்தின் மீது ஒரு கவனத்தை கொண்டுட்டு வரணும், முக்கியத்துவம் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடையும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப நான் வந்து மனித ஆத்மாவாக இருக்கிறேன். இப்ப யாரோ எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க. ம் இல்ல வந்து என்னை வந்து
என்ன சொல்றது, பொருளாதார ரீதியில துரோகம் செஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு உறவு ரீதியில துரோகம் செஞ்சிருக்கலாம், ஏதோ நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆத்மா, யார் நமக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்க ஒரு பாம்பா பிறக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதனால எனக்கு என்ன லாபம் வரப்போகுது? இல்ல அந்த பாம்பா பிறக்கிற ஆத்மாவுக்கு தெரியுமா தான் போன பிறவியில செஞ்ச துரோகத்தினாலதான் இப்படி பிறந்திருக்கேன்னு? அதுக்கு ஏதாவது ரியலைசேஷன் நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? எ- நடக்காது இல்லையா? பாம்புக்கு எப்படி தெரியும்? பாம்புக்கு துரோகம் தெரியுமா? முந்தைய ஜென்மத்துல ஒருத்தரோட பணத்தை தெரியாம லூட்டிங் பண்றது. ஒரே பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கே தெரியாம அந்த பணத்தை கையாடி அவங்களுக்கு துரோகம் செய்றாங்க. அப்ப இது பாம்பா பறந்தா அது ரியலைஸ் பண்ணிடுமா? ஓ, போன பிறவியில நான் இப்படி லூட்டிங் பண்ணேன், இப்படி துரோகம் பண்ணேன், அதனாலதான் நான் இப்ப பாம்பா பிறந்திருக்கேன். அப்ப தெரியாதும் பொழுது எதுக்கு அப்படி நடக்கணும்? ஒன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய், ஒரு புல்லுக்கு, ஒரு பூடுக்கு, ஒரு புழுவுக்கு என்ன அறிவு இருக்குது? ஓரறிவுள்ள தாவரம் அஹ், என்ன யோசிக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு நரம்பு மண்டலம் கூட இல்ல. அந்த தாவரத்துல ஆத்மாவே இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப எப்படி ஒரு புல்லாக பிறந்த ஒரு ஒரு தாவரம் எப்படி தேவராக மாற முடியும்? அப்ப இது ஒரு பாவனைக்காக சொல்லப்பட்டது. என்ன என்ன ஒரு பாவனை அப்படின்னா, இந்த உலகத்துல இத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிறாங்க. அவங்க வேற வேற நிலைகள்ல இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் கடந்த நான், இப்பொழுது மனிதனாக இருக்கின்ற நான், மனிதராய், முனிவராய், தேவராய் ஆகி, ஆனாலும் கூட இத்தனை பிறப்புகள் பிறந்து இழைத்தேன். இத்தனை பிறப்புகள்ல எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா உன்னுடைய திருவடிகளை அடைந்த உடனே நான் எதை பெற வேண்டுமோ அதை பெற்றேன். இன்று கண்டு வீடுற்றேன். சோ அது ஒரு பாவனையை குறிப்பதற்காக சொல்லப்பட்டதே தவிர, எந்த ஆத்மாவும், மனித ஆத்மான்னா மனித ஆத்மா தான். லா ஆஃப் பயோஜெனிசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மருத்துவத் துறையில் லா சொல்லப்படுகின்ற ஒரு விதி, லா ஆஃப் பயோஜெனிசிஸ். அந்த பயோஜெனிசிஸ் கூட என்ன சொல்லுதுன்னா, ஒரு லைஃப் ஃபார்ம் அதே லைஃப் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு உயிரினத்தை தான் கொடுக்கும். அதாவது ஆப்பிள் விதைய போட்டா மாம்பழ மரம், மாமரம்லாம் வராது. புளியங்கொட்டை போட்டா அரச மரம்லாம் வளராது. அப்ப எதை போடுகிறோமோ, எது விதையாக இருக்கிறதோ அந்த விதையினுடைய விருட்சம் தான் வரும். அதுபோல மனிதனுடைய ஆத்மா எப்பொழுதுமே மனித சரீரத்தை தான் எடுக்குமே தவிர வேறு எந்த விதமான விலங்குகளாகவோ தாவரமாகவோ பிறக்கவே முடியாது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? கிளியரா? ம். சரி. அடுத்து இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது. இப்ப பாருங்க, நம்ம இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்தி பார்த்தோம். இந்த சிருஷ்டி சக்கரம் 5000 வருடத்திற்கான சக்கரம். யாரொருவர் இந்த சங்கம யுகத்துல பரமாத்மாவினுடைய இறை ஞானத்தை கேட்டு முயற்சி செய்து, இப்ப பாருங்க நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆத்மாவினுடைய 7 குணங்கள், 16 கலைகள் பார்த்தோம். இனி அஷ்டசக்திகள் பார்க்க போறோம். எப்பொழுது ஆத்மாவானது அஷ்டசக்திகளினாலும் அனைத்து குணங்களினாலும் அனைத்து கலைகளினாலும் நிரம்புகிறதோ அப்பொழுது அது வைகுந்தத்தில் ராஜ்யம் செய்கின்ற தகுதியை பெறுகிறது. அதுவல்லாமல் நமக்கு இந்த ஞானம் புரிஞ்சு ஓரளவுக்கு நம்ம ஒரு பரிவர்த்தனையும் செய்வோம். அப்படியே இல்லாமல் பரமாத்மா வந்திருக்கிறாரு, அவர்தான் என்னுடைய தந்தை அப்படின்ற ஒரு ஃபீலிங், அவர் சொல்றத நான் கேட்கணும், என்னுடைய வாழ்க்கையை பரிவர்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலேயே கூட ஈடுபடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு மாபெரும் மகான் ஆத்மாக்கள்லாம் இல்ல. உதாரணத்துக்கு, இப்ப காஞ்சி பெரியவர் இருக்கிறாரு, சாய்பாபா இருக்கிறாங்க, இல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறாரு, இல்ல புத்தர் இருக்கிறாங்க. இப்படி நிறைய தர்ம பிதாக்களையோ மகான் ஆத்மாக்களையோ பார்த்து இருக்கிறோம். இப்ப இவர்களோடு
தர்ம பிதாக்கள் வெர்சஸ் பரமாத்மாவினுடைய குழந்தைகள் நாம. பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றாரு பரமாத்மா? யார் ஒருவர் இந்த இறைஞானத்தை கேட்டு தனக்குள்ளே இந்த இறைத்தன்மையை வளர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு தகுதி உடையவர்களாக ஆறாங்க. தர்ம பிதாக்கள் சொர்க்கத்திற்கு வரமாட்டாங்க. அப்படின்னா தர்ம பிதாக்கள் நம்மள கிட்ட ரொம்ப கீழானவங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தர்ம பிதாக்களுக்கு தான் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த லட்சியமே வராது. அதாவது ரிஷிகள் முனிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய சுகமானது காகத்தின் எச்சத்திற்கு சமமானது அப்படிங்கிறாங்க. ஆனா சத்தியுகம் திரேதா யுகம் இந்த ரெண்டு யுகம் சேர்ந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? எல்லையில்லாத சுகம், சாந்தி, எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி எவர் ஹாப்பி லைஃப். அந்த லைஃபை நம்ம அடைவதற்காக இந்த சங்கம யுகத்துல எவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை நாம பண்றோம். நாம பரமாத்மாவை ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியுது. ஆமா, இந்த காரியத்தை பரமாத்மா என்று வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ண முடியுது. நம்ம அதுல ஒரு முதல் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப எடுத்து வைக்கின்ற முதல் அடி, இரண்டாவது அடி, மூன்றாவது அடி, இப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிப்பா. இப்ப நான் 12 வருடமாக இந்த ராஜயோக தியானம் பயின்று கொண்டிருக்கிறேன். இன்னமும் மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, நான் சம்பூர்ண தூய்மை அடையணும். எனக்குள்ளே பரமாத்மாவினுடைய நினைவு, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் என்னவராக நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை வரணும். இப்ப 16 கலைகள் இப்ப நம்ம படிச்சோம்ல, இந்த கலைகள் படிக்கும் பொழுதெல்லாம் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆசை, இது போல தகுதி எனக்குள்ள வரணும். இப்ப அடையல, இப்ப நான் ரெடி ஆகலைன்னா கூட இந்த ஆன்மீக பயணமானது என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரை தொடரும். அது போல நீங்க கேக்குற நிறைய பேருக்கு இந்த மாதிரி எண்ணம் உருவாகி இருக்கலாம். யார் யாருக்கெல்லாம் உருவாகி இருக்கு சொல்லுங்க. கேள்வி புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி கேள்விக்கு. அதாவது இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா, ஒண்ணு தர்ம பிதாக்கள், அதாவது ரிலீஜியன்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க வெர்சஸ் நாம. இப்ப நாம பரமாத்மாவினுடைய ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 வருடமாக இந்த ராஜயோக தியானத்தை நான் பயின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய நிலை, அதாவது என்னுடைய நிலை அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறேன், ஆத்மால எந்த அளவுக்கு சக்தி இருக்குது, எந்த அளவுக்கு எனக்குள்ளே தகுதி இருக்கிறது வெர்சஸ் ஒரு மகானாத்மா, லெட்ஸ் சே ஏதோ ஒரு தர்மபிதா. இப்ப அவங்களோட என்ன கம்பேர் பண்ணும் பொழுது இப்ப நான் இருக்கிற நிலை வேண்டுமானால் அந்த அளவுக்கு மேலானதாக இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக எனக்குள்ளே இந்த 16 கலைகள் நிறையணும், ஆத்மாவினுடைய சர்வ குணங்களும் எனக்குள்ள நிறையணும், எப்படியாவது பரமாத்மா நான் விரும்பினபடி நான் முழுமையா தூய்மை ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்ப இந்த எண்ணத்தின் ஆதாரத்துல நாம முயற்சி பண்ணும் பொழுது ஒரு நாள் இதை அடைவோம். அது அது இந்த எண்ணம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத பொறுத்துதான். ஆனா தர்ம பிதாக்கள், அவர்களுக்குள்ள இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வராது. அவர்களுக்கு சொர்க்கம்ன்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு ஆம், அவங்க நம்பவே மாட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், இந்த உலகத்தினுடைய சுகமானது காகத்தின் எச்சத்திற்கு சமமானதுன்னு தான் ரிஷிகளும் முனிகளும் சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய மென்டாலிட்டி நம்மளுடைய மென்டாலிட்டி இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். அதனுடைய ஆதாரத்துல இப்ப நாம சொர்க்கத்துக்கு தகுதியுடையவராக ஆகின்றோம். இது போல இந்த ஞானத்தை கேட்கிற எத்தனை பேருக்கு உங்கள நான் இந்த 16 கலைகள் நிரம்பிய ஒரு ஆத்மாவாக ஆகணும், கண்டிப்பா நான் தூய்மை அடைந்தே ஆகணும்னு எண்ணம் வருது அப்படின்னு கேக்குறேன். எனக்கு வருது. சூப்பர், தேங்க்யூ. வருதுங்க வ- எனக்கெல்லாம் வருதுங்க சிஸ்டர். ஆ வருகிறது. சோ நிறைய பேருக்கு வருகிறது. வெரி குட். ம் வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இருக்கு சிஸ்டர். வெரி குட். ஓகே பிரதர். ம் சோ நம்ம இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது சும்மா ஏதோ பொழுது போகலன்னு கேட்கல, நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம முயற்சி பண்றோம்.
அப்ப ஞானம் கரெக்டா இருக்கிறது, சொல்லிக் கொடுப்பவர் பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் சொல்லிய வழிப்படி நாம போகும் பொழுது இதை அடைவோமா மாட்டோமா சொல்லுங்க? அடைவோம். அடைவோம் இல்லையா? அப்ப இந்த இப்படி வெரி குட், இப்படிப்பட்ட முயற்சியானது நம்மளை எந்த ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னா, கண்டிப்பாக தர்ம பிதாக்களினுடைய நிலையை விட மேலான நிலைக்கு கொண்டுட்டு போகும். அதனாலதான் நமக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கின்றது. புரியுதுங்களா? ஏன் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது? நான் ஒன்னும் அந்த அளவு பெரிய ஆள் இல்லையே அப்படின்னு இப்ப நம்ம நினைச்சாலும், யாரோட கம்பேர் பண்ணி? ஒரு ஜீசஸ் கிரைஸ்டையோ, ஒரு புத்தரையோ, இல்ல ஒரு குருநானக்கையோ, இல்ல ஒரு சாய்பாபாவையோ, யாரை வேணா நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ரிஷி, காஞ்சி பெரியவரா இருக்கட்டும், இல்ல ஆதிசங்கரரா இருக்கட்டும், யாரை வேணா எடுத்துக்கோங்க. அவங்களோட மகிமைகள், அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஐயோ, இதெல்லாம் நம்மளால சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைச்ச காலம் இருக்கு. இப்பயும் நம்ம அவங்க கூட எல்லாம் போட்டியெல்லாம் போடல. இப்ப நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இப்பயும் நான் சொர்க்கத்துக்கு போய் ஆகணுங்கிறதுக்காக புருஷார்த்தம் இல்லை. இது ஆத்மாவினுடைய ஒரு உள்ளார்ந்த தேடல்பா. இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்? இதுதான் நான். நான் ஆத்மா ஒரு சம்பூர்ண தூய்மை அடையும் பொழுது நான் என்னை பத்தி நான் ஃபீல் பண்ற அந்த ரியலைசேஷன் இருக்குதே, அதை விட எனக்கு என்ன வேணும்? அந்த தூய்மையின் ஆதாரத்துல எனக்கு ஒரு சுகம் கிடைக்குதே, எனக்குள்ளே ஒரு நிலையான அமைதி கிடைக்குதே, அதை நான் அனுபவிக்காம நான் எதுக்கு மனிதனா பிறந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் தான் நம்மள தர்ம பிதாக்களை விட மேலா கொண்டுட்டு போகுது. அதனாலதான் நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி. புரியுதுங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புறேன். கிளியரா இந்த பாயிண்ட்? கிளியர் கிளியரா? மேம். ம், ஓகே. கிளியர். நம்ம இன்றைக்கு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிட்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம். எல்லாரும் என்ன காரியம் செஞ்சாலும் அதை கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணிடுங்க. முழுமையான கவனத்தை, உங்களுடைய முழுமையான ஈடுபாட்டை இந்த மெடிடேஷனுக்கு கொண்டுட்டு வாங்க. ஓம் சாந்தி. நான் ஆத்மா. யாராலும் சொல்ல முடியாத, யாராலும் செய்விக்க முடியாத, யார் மூலமாகவும் நான் அடைய முடியாத ஒரு விஷயத்தை பற்றி இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சம்பூர்ண தூய்மையின் மூலமாக ஆத்மாவானது முழுமையான தூய்மையை அடைவதன் மூலமாக எவர் ஹெல்த்தி, எவர் வெல்த்தி, எவர் ஹாப்பி இருக்கின்ற ஸ்வர்க்கத்தை நான் அடையப் போகின்றேன். தூய்மையின் இந்த உணர்வானது இவ்வுலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களையும் என்னில் ஒருவராக பார்க்கச் செய்கின்றது. அனைவரின் மீதும் இரக்க சுபாவம் வருகின்றது. கம்ப்ளைண்ட் செய்வதற்கு பதிலாக நான் கம்ப்ளீட்டாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. யாருடைய குறைகளையும் இந்த மனமானது
பார்க்க விரும்பவில்லை. ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னுடையவராக நினைப்பதினால் அவர்களின் குறைகளை எப்படி களைய வேண்டும், அவர்களின் பலகீனங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்கின்ற இரக்க சிந்தனையானது மனதில் எழுகிறது. அவர்களின் குறைகள் எனக்குள்ளே கருணையின் பாவத்தை நிரப்புகின்றது. அவர்களே அறியாமல் அவர்களின் குறைகளை நீக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று மனமானது சிந்திக்கின்றது. எப்படி ஒரு விஷயத்தை நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கலாம், எப்படி அனைவருக்கும் முன் உதாரணமாக இருந்து ஒரு காரியத்தை செய்யலாம் என்று மனமானது தன்னுடைய பரிவர்த்தனைக்கான விஷயங்களையே தேடுகின்றது. நான் ஆத்மா முழுமையான தூய்மையின் மூலமாக பரமாத்மாவினுடைய எல்லையற்ற அன்பிற்கு பாத்திரமாகின்றேன். இந்த அன்பானது எனக்குள்ளே ஒரு பேரானந்த நிலையை அனுபவம் செய்விக்கின்றது. இந்த பேரானந்தமே இந்த வாழ்க்கையின் நோக்கமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.